பனைமரம் நட்டாலே இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. சோ அதை பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த காரைக்குடியில பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊருக்கு அவங்கவுங்க பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க. நான் என்னோட மாவட்டத்துல நீர்நிலைகள்ல அதுல அண்ணன் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் காரைக்குடி வந்தா நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்ப சிறந்த ஊராட்சி தலைவர், சிறந்த நகர்மன்ற தலைவர்னு அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுல சட்டமன்ற தொகுதியா சிறந்த சட்டமன்ற தொகுதியா காரைக்குடிக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு நான் மாத்தி காமிக்கிறேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதியை நான் நம்புறேன். ஒரு வேலை அது நிறைவேற்றப்படாவிட்டால் கேள்வி கேட்கறத விட்டு வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் நிறைவேற்றப்படுதா படலையான்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை நான் ஒரு மகளா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மகளான்னு சொல்லும் பொழுது இங்க உள்ள பெண்களும் உங்களை போன்ற சிந்திச்சது வாய்ப்பு கொடுத்தாதானே அது ஒரு சரியான ஒரு பார்வை. நீங்க எப்படி சொல்றீங்க இங்க இருக்க பெண்கள் சிந்திக்கலன்னு? சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற பெண்கள் ரொம்ப அறிவார்ந்த கண்ணகியோட வாரிசுகள். ராஜாவா இருந்தாலும் தன் கணவனை காக்க ஒரு ஊரையே அழிச்ச பெண்கள். அவங்க எப்படி தன் மண்ணையும் தன் எதிர்கால சன்னதியும் காப்பாத்துறதுக்கு சீமானன் மறக்காமையோ நினைக்காமையோ அவரை இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. முருகன் வேலோட வர மாதிரி ஏற்கலப்பையோட வர சீமானனாவை 2வது பாக்ஸ்ல கிளிக் பண்ணி அவர் வெற்றி பெறுவார்ன்றது முடிவானது. இங்க உள்ள பெண்கள் கண்டிப்பாக அந்த நிச்சயமா பெண்கள் பாருங்க, ஒரு நிமிஷம் மனசுல கைய வச்சுட்டு அந்த ஓட்டு போட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம நான் 5 வருஷம் வாழணும்னு நான் நினைச்சேன்னா நான் வேற யாருக்கா ஓட்டு போட முடியுமா? எனக்கு மனசாட்சி குத்தும் இல்ல. நான் ரொம்ப கடவுளுக்கும் என் மனசாட்சிக்கும் பயப்படுவேன், இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் பயப்படுவேன். நான் என்னால ஒரு பாவ செயலை செய்ய முடியாது. நான் ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம ஏன் இந்த தப்பு பண்ணோம், ஏன் இந்த ஒரு 100 ரூபா காசப்பட்டோம் 200 ரூபா காசப்பட்டோம் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன்ல. இங்க இருக்கிற எல்லா பெண்களும் என்ன மாதிரிதான். நான் தான் சொன்னேன் கண்ணகியோட பிள்ளைகள்னு. அப்ப எப்படி அந்த பெண்கள் அண்ணனை விட்டு தருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. சோ நீங்க கேக்குறீங்க சீமான் அண்ணன் காரைக்குடியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் சொல்றது எவ்வளவு உண்மை, பெண்கள் எவ்வளவு தீர்க்கமானவங்க. இன்னைக்கு நீங்க எப்படி முடிவு எடுத்தீங்க? மணி அடிக்குதா, கோயில் மணி ஓசை கேக்குதா, அந்த பிள்ளையாரே அண்ணன் வரம் கொடுத்துட்டாரு. தம்பிட்ட போய் இவர் முறையிட்டு வந்துட்டாரு. சீமான் அண்ணன் தம்பிட்ட போய் முறையிட்டு வந்துட்டாரு. இங்க அண்ணன் வரம் கொடுத்துட்டாரு. இந்த வாக்குச்சாவடியில போனோடனே இந்த 2வது பட்டன் இந்த சீமான் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2வது பட்டனை அமைக்கிருங்க. மரம் செடி கொடி இந்த தண்ணியை நீங்க கண்ணுல பாக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் வாட்டர் பாட்டில தான் தண்ணி வாங்கணும், கேன்ல வாங்கி ஊத்துனா போதும், அவங்க காசு கொடுத்து தண்ணி வாங்கிக்குவாங்க. நிலத்தடி நீர் வேணாம், வானத்துல இருந்து வர நீரை நிலத்துல சேகரிச்சு அதை என் பேர பிள்ளைகளுக்கு